ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ நான் பிஜிடிஆர்பி சிலபஸ் இப்போ சேஞ்ச் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது, 24 வருஷமாக ஒரே சிலபஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்தேன். லைக் யூடியூப் வீடியோஸும் நிறையா பார்த்தேன். அதுக்கப்புறமே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் சிலபஸ் சேஞ்ச் ஆகுதுல, சிலபஸ் சேஞ்ச் ஆன பிறகு நம்மளோட ப்ரிப்ரேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு. நம்மளோட ப்ரிப்ரேஷன் எப்பவுமே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், அந்த பிடிமானம் இருந்துகிட்டே இருக்கணும், பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த ப்ரிப்ரேஷனை நம்ம எப்பயுமே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்மளால் காம்படிட்டிவ் எக்ஸாம், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளால் சக்சீட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி நம்ம இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் நம்ம எப்படி நம்மளோட ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு தான் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன தான் சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் ஜுவாலஜி இஸ் ஜுவாலஜி இல்லையா? நம்மளுக்கு புதுசாக ஒரு பிஜிடிஆர்பி ஜுவாலஜி சிலபஸ் வந்தாலும் நம்ம ஜுவாலஜின்னு ஒரு ரூட் காஸாக இருக்கும் இல்லையா, ஒரு காமன் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்கணும். புரியுதா? நம்மளுக்கு பிஜிடிஆர்பி ஜுவாலஜி சிலபஸில் போய் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ இல்லை தமிழோ நம்மளை படிக்க சொல்ல போகிறது இல்லை, ஜுவாலஜி தான் படிக்க சொல்ல போகிறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற சிலபஸில் சில சேஞ்சஸ் தான் வரும். லைக் காமன் டாபிக்ஸாகவே தான் இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிஜிடிஆர்பி சிலபஸையும் ரீசெண்டாக 2023 யூஜிடிஆர்பி சிலபஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி சிலபஸில் தான் நிறைய ஹெவியாக போர்ஷன்ஸ் இருக்குது, புது டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ புது டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி இருக்குது, மைக்ரோபயாலஜி இருக்குது, எக்கனாமிக் என்டமாலஜி அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது, எக்கனாமிக் ஜுவாலஜி இருக்குது. எக்கனாமிக் ஜுவாலஜினா டைரி அனிமல்ஸு, அக்வாகல்ச்சர், பிசிகல்ச்சர் இதெல்லாம் இருக்குது, செரிகல்ச்சர் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 4 டாப்பிக்கும் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பிஜிடிஆர்பி பழைய சிலபஸில் இருக்க யூனிட் 3 கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை டெலீட் பண்ணியிருக்காங்க. யூனிட் 9 இருக்க ஜூஸ் ஜியோகிராஃபியை யூஜிடிஆர்பி சிலபஸில் அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்திருக்காங்க. மேன் அண்ட் பயோஸ்பியர் யூனிட் 10 இருக்க மேன் அண்ட் பயோஸ்பியரையும் அந்த டாப்பிக்கை மட்டும்தான் எடுத்திருக்காங்க யூஜிடிஆர்பி சிலபஸில். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் புதுசாக ஏதாவது நம்ம சயின்ஸில் வந்திருக்கு, அதை இன்க்ளூட் பண்ண முடியும். பட் பேசிக்காக இருக்க சயின்ஸை கண்டிப்பாக நம்ம படித்தே தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காமன் சாப்டர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். அதாவது பிஜிடிஆர்பி சிலபஸ்லையும் யூஜிடிஆர்பி சிலபஸ்லையும் காமன் டாபிக் என்னென்னு பார்ப்போம். அந்த காமன் சாப்டர்ஸை நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பிஜிடிஆர்பி ஏற்கனவே இருக்க சிலபஸில் காமனாக யூஜிடிஆர்பிலையும் அதை சேஞ்ச் பண்ணவே முடியல. திரும்ப அதே டாபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸிஃபிகேஷனை இன்னும் கொஞ்சம் நிறையா ஒவ்வொரு கிளாஸை பற்றி நம்ம படிக்கணும். கிளாஸ் ஏவ்ஸு, கிளாஸ் ரெப்டிலியா, கிளாஸ் மேமல்ஸ், இப்படி தெளிவாக படிக்கிற மாதிரி 2 யூனிட்டாக மாற்றிருப்பாங்க, இன்வெர்டிபிரேட்டா வெர்டிபிரேட்டான்னு சொல்லி. அதில் இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இதெல்லாம் நம்ம பற்றி படித்து தான் ஆகணும். ஹெல்மின்த் பாரசைட்லாம் நம்ம படித்து தான் ஆகணும் காமன் டாப்பிக்கில். தென் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பயோகெமிஸ்ட்ரியில் சில டாபிக்ஸ் எடுத்துகிட்டு பயோகெமிஸ்ட்ரின்னு போட்டு அது கூட பயோடெக்னாலஜியை ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சாப்டர் இல்லை யூஜிடிஆர்பி சிலபஸில். இது காமன் டாபிக். செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜின்றது நம்மளால் டெலீட் பண்ணவே முடியாது. செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி டெலீட் பண்ணிட்டு ஜுவாலஜி கொஷின் பேப்பர் எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஜெனட்டிக்ஸும் நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபிசியாலஜி, சென்சரி ஃபிசியாலஜி, இது 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒரே யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க யூஜிடிஆர்பி ஜுவாலஜி சிலபஸில். டெவலப்மெண்டல் பயாலஜி, எம்ப்ரியாலஜி இருக்கு இல்லையா, அது ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ், இம்யூனாலஜி, இதெல்லாம் நம்மளால் டெலீட் பண்ணுற, ஜுவாலஜிலேருந்து நீங்கள் டெலீட் பண்ணவே முடியாது இந்த டாபிக்ஸை. ஓகே, ஜூஸ் ஜியோகிராஃபி இல்லைன்னு யூஜிடிஆர்பி இதில். எவல்யூஷன் இருந்துச்சு, மேக்ரோ எவல்யூஷன் அந்த டாபிக்ஸ்லாம் இருந்துச்சு. மேன் அண்ட் பயோஸ்பியர் இல்லை. ஓகே, ஸோ ரெண்டு சிலபஸையும் வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி பார்க்கல நம்ம காமன் சாப்டர்ஸாக எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, யூனிட் 1 படித்து வச்சுறது நல்லது. யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7 படித்து வச்சுறது நல்லது. இங்கே இம்யூனாலஜி கண்டிப்பாக நம்ம படிக்கணும். இந்த ஜூஸ் ஜியோகிராஃபி அது வேண்டாம். அந்த மாதிரி மேக்ரோ எவல்யூஷன்னா என்ன அதெல்லாம் படிக்கணும். மேன் அண்ட் பயோஸ்பியர் படிக்க வேண்டாம். இந்த மாதிரி காமனாக 2 யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி 2மே காமனாக இருக்க டாபிக்ஸ் நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். ஸோ இதை நம்ம இப்போது படித்து வைக்கிறதுனால அது வரலன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிருமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த யூனிட் 1 கிளாஸிஃபிகேஷனை நம்மளுக்கு முடிக்கிறதுக்கே
நீங்கள் சீரியஸாக உட்காந்து படிச்சிங்கன்னா 20 நாளாவது ஆகும், கண்டிப்பாக 20 நாளாவது ஆகும். புரியுதுங்களா? ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 10 நாள்லேருந்து 15 நாள் உங்களுக்கு, அதுக்கு குறைஞ்சலாம் நீங்கள் ஒரு யூனிட்டை முடிக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஸ்லோவாக படிச்சுட்டே இருங்க. பிஜிடிஆர்பி ஜுவாலஜி வந்து நியூ சிலபஸ் விட்டாங்கன்னா அதில் ஏற்கனவே இதெல்லாம் படிச்சுட்டோன்னு சொல்லி இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு புது சாப்டர்ஸை அப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. ஜுவாலஜியில் எது காமனாக இருக்கோ அதை நீங்கள் வந்து படிக்கிறது நல்லது. இம்யூனாலஜி, செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, ஃபிசியாலஜி, இதெல்லாம் நீங்கள் படித்து வைக்கிறது நல்லது. வீணாகவே ஆகாது. நீங்கள் படிச்சுட்டே இருங்க. அதுக்கே ஒரு 2-3 மாதம் ஆகும். அதே நேரத்தில் நியூ சிலபஸும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஏன் உங்களை வந்து காமன் சாப்டர்ஸ்லாம் படிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் நியூ சிலபஸ் வந்துருச்சு, பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், கொஷின்ஸ் போட்டு பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆகட்டும், இல்லை புதுசாக நீங்கள் எங்கேயாவது மார்க் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று மாடல் கொஷின் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். அதுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எரர் அனாலிசிஸ் பண்ணணும். எரர் அனாலிசிஸ் நம்ம ஏற்கனவே படித்த புக் எடுத்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது, அதை நான் ஏன் தப்பு பண்ணியிருக்கேன், இந்த 4 ஆப்ஷன்ஸ்க்கும் வேறு என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னு எரர் அனாலிசிஸ்லாம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகும். ஒரு பிஜிடிஆர்பி ஜுவாலஜியை நீங்கள் நல்லா தெளிவாக முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதமாவது நம்மளுக்கு தேவை ஃபுல்லாக முடிக்கணும்னா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கணும். அதுவும் நம்ம படிக்கணும். அது எப்போ படிக்கணும் அப்படின்னா பிஜிடிஆர்பி சிலபஸ் நம்ம முடிச்சுட்டு ஜுவாலஜி சைட் பை சைடு எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம முடிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ சைட் பை சைட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கிளாஸ் 10 புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுனாலோ இல்லை பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வந்துருச்சுனாலோ படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மி நாட்கள் தான் இருக்கும். அதனால் இப்போ உங்கள் கையில் இருக்கிற காமன் சாப்டர்ஸை, உங்கள் கையில் இருக்க காமன் சாப்டர்ஸ்க்குரிய மெட்டீரியல்ஸை நீங்கள் படித்து அதில் என்னென்ன கொஷின்ஸ் வரும்ன்றதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ் மாறையில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. யூஜிடிஆர்பியில் வந்து 11 யூனிட் இருந்தது ஜுவாலஜிக்கு. மற்ற எந்த பாட்னிக்கோ கெமிஸ்ட்ரிக்கோ இங்கிலீஷ் தமிழ் யாருக்குமே 11 யூனிட்ஸ் எனக்கு தெரில அப்படி இருக்குமான்னு சொல்லி. ஏற்கனவே இங்கே 10 யூனிட்ஸ் தான் இருக்குது, இங்கே 11 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக வர்றதுலேயே அது மாதிரி நிறையா வர சான்சஸ் இருக்குது இல்லையா. புது சாப்டர்ஸாக இருக்கலாம், நியூ இன்க்ளூஷன்ஸாக இருக்கலாம். அதனால் நீங்கள் காமனாக இருக்கிற டாபிக்ஸை படித்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகையில் கண்டினியூ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ மூடி வச்சுட்டு இப்போது நான் படிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி புக் எடுத்து வச்சுட்டு இப்போ சிலபஸ் அவங்க நியூ சிலபஸ் கொடுத்தோன்னே எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் படிச்சிருக்க 5%, 10%, 15% எல்லாமே மறந்து போய் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு தினமும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் இதுக்கு நான் சிலபஸ் படிச்சுட்டே தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு தொடர்ச்சியாக இதை வந்து உங்கள் பழக்கமாக்கிடுங்க. அதுதான் நல்லது. நம்ம வந்து காம்படிஷன் எக்ஸாம் படிக்கிறதுல வந்து கண்டினியூட்டி இருக்கணும்னு, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். இன்னொன்று வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்மளோட ப்ரிப்பரேஷனை நிறுத்தவே கூடாது. தட் இஸ் நோ ரீசன். எந்த ரீசனுமே கொடுக்கும்போது அதை போங்கப்பா, டிஆர்பியில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் தான் சக்சீட் பண்ணுறாங்க, எந்த ரீசனுமே கொடுக்கக்கூடாது. பிஜிடிஆர்பி சிலபஸே மாறப்போதான், புது சிலபஸை நான் எப்படிப்பா இவ்வளோ நாள் படிச்சுட்டு புது சிலபஸ் எப்படி மாற்றுறது, இந்த மாதிரி எந்த ரீசனுமே கொடுக்கக்கூடாது. ரீசனே கொடுக்காமல் இருக்கிறவன் மட்டும்தான் சக்சீட் பண்ண முடியும். ஸோ காமன் சாப்டர்ஸ் படிங்க, கண்டினியூட்டிலே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. தேங்க்யூ.